ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுமி கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி தான். சப்பாத்தியோட மினி vlog தான். சப்பாத்தி மாவில் நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சாச்சு, நல்லா சாஃப்டாக. ஸோ நல்லா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சப்பாத்தி எப்பயுமே நார்மலாக தான் தேய்ப்பேன், ஃபோல்ட் பண்ணி தான் தேய்க்க மாட்டேன். பட் எங்கள் அம்மாவுக்கு ஃபோல்ட் பண்ணி அதில் ஆயில் போட்டு அந்த ஃபோல்டிங் மெத்தடில் பண்ணால் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி செஞ்சு நம்ம இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிட்லாம். ஒரு சின்ன மினி vlog தான். செல்ஃபாக வீடியோ எடுக்கிறனால என்னால் சரியாக சப்பாத்தி வீடியோவை காட்ட முடியல, தேய்க்கிற வீடியோ மன்னிச்சிருங்க. ஓகே, சப்பாத்திக்கு தொட்டுக்க என்னென்னா, ஸ்விக்கிலே இன்றைக்கி ஆஃபர் உடச்சு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலா. நம்ம பன்னீர் வாங்கி செய்கிறதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிடலாமே, கடையில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றனால பன்னீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ அது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வீட்டில் சவுச்சவ் கூட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் சவுச்சவ் கூட்டு வச்சு சாப்பிட்றலாம் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி எங்கள் அம்மா அடுப்பில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்பாத்திக்கு அதே மாதிரி ரைத்தா நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறீங்க, பட் என்ன சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டீங்க. சரி, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு சப்பாத்திலாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டே உட்காந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கூட்டு வச்சு சப்பாத்தி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுனா நல்லா சூடாக இருந்தது. ஓகே காய்ஸ், பை காய்ஸ், குட் நைட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.